ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஜே மில்லியன் கலர்ஸ். உங்களுக்கு ஷார்ப் எட்ஜஸ் போட தெரிலையா? அது எப்படி போடணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி நம்ம போடுற டிசைன்ஸ்லாம் இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் வரும். அதை நம்ம ஒழுங்காக பெண்ட் பண்ணி எடுக்கலைன்னா டிசைனே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ பெண்டிங் கரெக்டாக பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த எட்ஜஸ்லலாம் எந்த மாதிரி டேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செயின் ஸ்டிச்சில் முதல்ல நான் போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் பீட்ஸை வச்சு போட்டு காட்டுறேன். இந்த ட்ரையாங்கிளில் இப்போ நான் சரி த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் போட்டு காட்ட போகிறேன். ஸோ எப்போயுமே நம்ம த்ரெட் யூஸ் பண்ணும்போது 13 நம்பர் இல்லைனா 14 நம்பர் நீடில் தான் யூஸ் பண்ணுவோம். நான் இப்போ ஜரி த்ரெட்டுக்கு 14 நம்பர் நீடில் யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த 3 எட்ஜஸில் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம நீடில் வைக்கும்போது இந்த மாதிரி டொக்குன்னு சவுண்டு கேட்கணும். அப்படி கேட்டால் தான் ஸ்டாண்டில் கிளாத் நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கு, டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி விட்டு கீழேருந்து மேலே நீடில் எடுத்துக்கோங்க, நல்லா இழுத்துக்கோங்க. இப்படி இழுக்கணும். ஓகே, இப்போ எப்பயும் போல் ஒரு பேக் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா குட்டி குட்டியாக நம்ம எப்பயும் போல் செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ நல்லா பாருங்கள், இந்த இடம் நம்ம வந்தாச்சு. இந்த இடம் எப்பயும் போல் செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம இப்படியே டைரெக்டாக வந்தோன்னா அந்த இடம் ஷார்ப்னஸ் இருக்காது. ஸோ நம்ம எப்பயுமே பேக்கில் ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டு தான் வரணும். அதாவது குட்டி செயின் ஸ்டிச்சை தான் லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இந்த இடத்த பேக்கில் போட்டுட்டு அப்படியே எப்பயும் போல் போடுங்க. இப்போ நான் இந்த கார்னர் வரேன். இங்கேயும் பாருங்கள் எப்படி போடுறேன்னு. இப்படி டைரெக்டாக நம்ம போகக்கூடாது. போகாமல் நல்லா ஃப்ளெக்சிபிளாக எடுத்து குட்டியாக பேக்கில் ஒரு செயின் போட்டுட்டு இப்போ எப்பயும் போல் செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதே மாதிரி நம்ம போட்டோன்னா ஷார்ப் எட்ஜ் கண்டிப்பாக சூப்பராக வந்துடும். எண்டிங் வந்துட்டேன். எப்பயும் போல் எண்டிங் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், எண்டு நாட் போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். முடிஞ்சு கீழே இழுத்திங்கன்னா அந்த நாட் கீழே போயிடும். ஸோ இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் எப்படி வருதுன்னு தெரியுதா? இதே மாதிரி இப்போ நான் பீடில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரையாங்கிளில் சரி த்ரெட்டை வச்சு ஷார்ப் எட்ஜ் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த ஷேப்புக்கெல்லாம் சுகர் பீடை வச்சு ஷார்ப் எட்ஜ் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சுகர் பீடை கோர்க்க இன்றைக்கி நான் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன், அதாவது மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ எப்போயுமே எந்த சுகர் பீடாக இருந்தாலும் அது 23 இல்லைனா 24 நம்பர் நீடில் தான் யூஸ் பண்ணணும். நான் இப்போ 23 தான் எடுத்திருக்கேன். நீடில் குத்தி கீழே நூலை எடுக்கிறேன். நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கான்னு இழுத்து செக் பண்ணிக்கோங்க. பேக்கில் ஒரு ஸ்டிச் போடுறேன். ஓகே, எப்பயும் போல் பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். இப்போ நான் சுகர் பீடை நான் ஒன்றா ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நான் நீடில் ஒரே ஒரு சுகர் பீடை மட்டும் லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நூலில் இந்த கொக்கியை லைட்டாக தான் பிடிச்சி இழுக்கணும். ரொம்ப பிடிச்சி இழுத்தா கட் ஆயிரும். லைட்டாக இழுத்து அப்படியே தள்ளி விட்டு கொஞ்சம் அப்படியே பேக்கில் தள்ளி ஒரு ஸ்டிச் போடணும். அப்படியே மேலே வெளியே எடுக்கணும்.
இப்போ அதே மாதிரி இன்னொன்று நான் பண்ணுறேன். நல்லா பீடை பின்னாடி தள்ளி ஸ்டிச் பண்ணணும். அப்படியே பீடை பின்னுக்கு தள்ளி தள்ளி ஸ்டிச் பண்ணால் தான் நம்மளுக்கு நெருக்கமாக கிடைக்கும். பாருங்கள், நெருக்கமாக கிடச்சிருக்கு. நம்மளுக்கு சுகர் பீடு ஒன்று இல்லைன்னா ரெண்டாக வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் 2 வச்சு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். இந்த லைன் மேலேயே தான் போடுறேன். இப்போ 2 ஸ்டிச் பண்ண போகிறேன். பீடை நல்லா பின்னாடி தள்ளி கீழே குத்தி நூலை சுற்றி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வச்சு இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த எட்ஜ் வரைக்கும் வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஷார்ப்னஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பீடை வச்சு இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இப்படி டேரெக்டாக கொண்டு வரக்கூடாது. கொண்டு வந்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ப் எட்ஜ் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ எப்பயுமே ஒரு பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பீடை வச்சு நம்ம கோர்க்குறோம். நான் சிங்கிள் பீடை வச்சு கோர்க்குறேன். ஏன்னா இந்த இடத்துல ஷார்ப்னஸ் நல்லா வரணுன்றக்காக சிங்கிள் பீடை வச்சு கோர்க்குறேன். நீங்கள் டபுள் பீடை வச்சு கோருங்க. ஸோ இந்த மாதிரி நான் கண்டினியூவாக பீடை வச்சு போட்டு இந்த ஷேப்பை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். அகெயின் இந்த இடத்துல பாருங்கள், நல்லா சொல்லித்தரேன். இங்கே நான் ஒரு ஸ்டிச்சு இந்த லைன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பீடை வச்சு கோர்த்து ஸ்டிச் பண்ணியாச்சு. டேரெக்டாக இப்படி போகாமல் எப்பயும் போல் பேக்கில் போய் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஸோ அதுக்கப்புறம் பீடை வச்சு நம்ம கோர்க்குறோம். நான் சிங்கிள் பீடை வச்சு கோர்க்குறேன். ஏன்னா இந்த இடத்துல ஷார்ப்னஸ் நல்லா வரணுன்றக்காக சிங்கிள் பீடை வச்சு கோர்க்குறேன். நீங்கள் டபுள் பீடை வச்சு கோருங்க. அந்தளவுக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாது. நெருக்கமாகவே போடுங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். அதே ஷார்ப்னஸ் தான் இங்கேயும் வரும். இப்போ நம்ம 3mm காப்பர் பீடை யூஸ் பண்ணி இந்த ட்ராப் ஷேப்பை ஃபில் பண்ண போகிறோம். இங்கே 4 கார்னர் இருந்தனால எங்கே வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நம்ம எங்கே கார்னர்ஸ் இருக்கோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு இங்கே இருக்கனால இந்த எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். காப்பர் பீடை கோர்க்குறேன். நல்லா ஒவ்வொரு டைமும் பீடை கோர்க்கும் போதும் நல்லா பேக்கில் தள்ளி விட்டு தான் கோர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கேப் இல்லாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ எனக்கு கேப் தெரில பார்த்தீங்களா? இதே மாதிரியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகணும். நீங்கள் போட்டு பழக தான் இது உங்களுக்கு ஸ்பீடு வரும். இந்த மாதிரி கர்வு பெண்டிங் வர இடத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போடுங்க. இல்லைன்னா அது ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நல்லா பெண்ட் பண்ணியே போடலாம். எப்படி போடுறேன்னு பார்த்தீங்களா? இந்த கர்வை எப்படி பெண்ட் பண்ணுறேன்னு. ஒவ்வொரு டைமும் நான் பீடை கோர்க்கும்போது பேக்கில் தள்ளி விட்டு தான் கோர்க்குறேன். எனக்கு எந்த ஒரு இடத்துலையும் கேப்பே தெரியல பார்த்தீங்களா? இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஃபினிஷ் பண்ணுற ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறேன்னு மட்டும் கேர்ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இந்த இடத்துல நம்ம விட்டுருவோம். விட்டு எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. அப்போ எப்படி இருக்கும்? ஒரு ஷேப்பே இல்லாமல், அந்த ட்ராப் ஷேப் இல்லாமல் இந்த மாதிரி முழுக்கட்டின்னு தான் நிற்கும். ஸோ எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஒன்று போடணும். இந்த இடம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டோன்னா இப்போ அந்த திலகம் ஷேப் வருதா? போட்டு எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த இடம் நம்மளுக்கு அக்கனா மாதிரி வரணும். நெக்ஸ்ட்டு நம்ம 4mm வச்சு இந்த ஹார்ட் ஷேப்பை ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிசைனை சுகர் பீடை வச்சு பண்ணோம். இந்த ட்ராப் ஷேப்பை 3mm வச்சு பண்ணோம். இப்போ இதை 4mm வச்சு பண்ண போகிறோம். ஏன் நான் இப்போ 3 வெரைட்டியில் இருக்க பீடை யூஸ் பண்ணியிருக்கேன்னா, 3மே மோஸ்ட்லி நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த வெரைட்டியில் இருக்க பீடை வச்சு யூஸ் பண்ணுறேன்.
இந்த ஹார்ட்டில் நம்மளுக்கு கார்னர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். த்ரெட்டை வெளியில் எடுத்து பேக் செயின் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ ஒவ்வொன்றா 4mm இப்போ நான் 4mm பீடை எடுத்து ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணுறேன். பீடை நல்லா பேக்கில் தள்ளி விட்டு ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணுங்கள். கேப்பே தெரியவே கூடாது கேப்பு. நான் எப்பயும் சொல்கிறதான், பெண்டிங் வர இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நல்லா பெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா அது ஒரு ஷேப்புக்கு போயிடும். நல்லா தள்ளி விட்டு ஸ்டிச்சஸ் போடுங்க. நமக்கும் ஆரி ஒர்க் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸில் டைரெக்டாக கை வச்சு மொட்டையாக அங்கே இங்கே போட்டால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ஆரி ஒர்க்கில் ஏனோ தானோன்னு போடாமல் நல்ல ஷார்ப் வந்து எட்ஜஸ் கொண்டு வந்து போட்டால் தான் ஒவ்வொரு டிசைனும் பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் எப்படி பெண்டிங் கொண்டு வரேன்னு பாருங்கள். நூலை நல்லா இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. பேக்கில் ஒரு ஸ்டிச்சு, லாக் ஸ்டிச், அதாவது குட்டி செயின் தான் லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இழுத்து அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். தெரியுதா எப்படி போட்டிருக்கேன்னு? நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி வர இடத்துல அக்கனா மாதிரி வரணும். இப்போ நான் இந்த சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி போடுறேன். நம்மளுக்கு ஒவ்வொரு கார்னர்லேயும் அக்கனா மாதிரி தெரியணும்னு சொன்னீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பீடை வச்சு முடிச்சிட்டேன்னா ஹார்ட் ஷேப் நம்மளுக்கு வந்துடும். பக்கத்தில் ஒரு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த மாதிரி எட்ஜஸ்லலாம் அக்கனா மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு ஷார்ப்னஸ் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஃபினிஷிங்கும் பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ ஷார்ப் எட்ஜ் எப்படி போகிறதுன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி இன்றைக்கி போட்டு காட்டியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி இந்த ஷார்ப் எட்ஜஸ் வீடியோ பார்த்தோம் இல்லையா, இந்த எட்ஜஸ் டிப்ஸை வச்சு டிசைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.